எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பான ஏஸ் சேனல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கமுதி பகுதியைச் சேர்ந்த காளிக்குமார் என்ற டிரைவரை சிலர் வெற்றி கொலை செய்திருக்கிறார்கள். அதற்கு நீதி கேட்டு அந்த கொலையாளிகளை விரைந்து பிடிக்க சொல்லி அவங்க குடும்பத்தார்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சாலை மறியல் பண்றாங்க. அப்போ அந்த பகுதியில் விருதுநகர் மாவட்டத்துடைய டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் அந்த போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். பெண் டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. அந்த சமயத்தில் ஒருத்தன் என்ன பண்றான், அவனை தான் பிடிச்சி அவங்க தடுக்கிறாங்க. அவன் தான் முன்னாடி அந்த போராட்டத்தில் முன்னாடி வர்றான், அவனை பிடிச்சி தடுக்கிறாங்க. அவனும் எதிர்த்து அந்த டிஎஸ்பி அவர்களை எதிர்த்து கைகலப்பு மாதிரி ஈடுபடுறான். கடைசியில் அவனுடைய கை பெண் டிஎஸ்பியுடைய வீடியோவில் எப்படி தெரியுதுன்னா, அவங்களுடைய இடுப்புலையோ வயிற்றுலையோ எங்கேயோ பிடிக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவங்க அது வரைக்கும் அழகான முறையில் பேசிக்கிட்டு இருந்தவங்க டிஎஸ்பி அவர்கள் அழகான முறையில் தான் அவனை தடுத்தாங்க. ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்க, ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி அந்த போராட்டத்தை தடுக்கணுமோ அதே மாதிரி தான் சமாதானமாக தான் தடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் வேண்டுமென்றே கை வச்ச மாதிரி தான் தெரியுது. உடனே அவங்க அடிக்கிறாங்க. அவங்களுக்கு இவன் அந்த சூழ்நிலையை சாதகமாக்கிட்டு அவங்களுடைய உடல் மேலே கை வச்ச உடனே அவன் இங்கே அடிக்கிறாங்க. இதை அவங்க சொந்தக்காரனங்களை அடித்தோன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அந்த பெண் டிஎஸ்பி காயத்ரி அவர்களை தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. இது மிகப்பெரிய கொடுஞ்செயல். மாதிரி ஒரு கொடுஞ்செயலை செய்த அந்த கயவர்களை கண்டிக்கணும். 6 பேரை நேற்று கைது செய்திருக்கிறார்கள். முதல்ல அந்த குற்றவாளி அந்த கைகலப்பில் ஈடுபட்டான் இல்லையா, அந்த பெண் டிஎஸ்பி மேல கை வச்ச அந்த குற்றவாளியை முதல் குற்றவாளியா சேர்க்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையிலுமா இது? அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தன்னுடைய சொந்த நேரத்தையும், அவங்களுக்கு அப்பதான் குழந்தை பிறந்திருக்கலாம், கல்யாணம் ஆயிருக்கலாம், இருந்தாலும் காவல்துறையினர் யாருக்கும் பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கும் எந்த ஒரு திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் முதல்ல காவல்துறை தான் முதல்ல நம்மளுக்கு உள்நாட்டு இராணுவ வீரர்கள் மாதிரி மாநில காவல்துறை என்பது. அவர்களுக்கு நம்ம வீட்டு பெண் மாதிரி நினைச்சு அவங்கள மரியாதை செலுத்தாட்டாலும் இந்த மாதிரி அவங்களுடைய தலைமுடியை பிடித்து இழுத்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இவர்கள் இந்த குற்றச்செயலை ஈடுபட்டவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். நன்றி.